இப்போ எல்லாம் கோவிலுக்கு போனால் சுவாமியை பார்த்தோமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோமா அப்படின்னு தான் ஒரு மெக்கானிக்கல் லைஃபாக இருக்குமே ஒழிய அந்த கோவிலினுடைய சிறப்பு, அந்த கோவிலுடைய சிற்பம், அந்த கோவிலில் கட்டிடக்கலை இதெல்லாம் யாரும் நம்ம ரசிக்கிறதே இல்லை. அதே மாதிரி ஒரு கோவிலில் வந்து நம்ம தூங்கா விளக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது, தூண்டா விளக்குன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி பாவை விளக்குன்னு ஒரு இது இருக்குது. இதெல்லாம் எதற்காக அதை வச்சுருக்காங்க, என்ன காரணத்துக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க, பின்னாடி வரும் சந்ததிகள் இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்களே. அப்போது இந்த விளக்கில் நம்ம என்ன பண்ணால் நமக்கு நன்மை தரும், பொதுமக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த ஊரே எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்கா விளக்கு, தூண்டா விளக்கு அப்படிங்கிறது சுவாமியினுடைய மூல கருவறையில் இருக்கக்கூடிய விளக்காக இருக்கும். இந்த விளக்குக்கு நீங்கள் நல்லெண்ணெய் கொடுக்கறதோ, பொதுவாக நல்லெண்ணெய் தான் கொடுப்பாங்க, நெய்ன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அதுலேயும் நல்ல செக்கு எண்ணெய், நல்ல உத்தமமான நல்லெண்ணெயை கொடுக்கறது மகா புண்ணியம். கண்ட எண்ணெய்களை அதில் போய் சேர்க்கக்கூடாது. இப்போ நவகிரக சன்னதியில், கோயிலுடைய வளாகத்தில், இங்கெல்லாம் ஏதேதோ எண்ணெயை போட்டு நீங்கள் தீபம் போடுறீங்க, நெய் ஊற்றி தீபம் போடுறீங்க. ஆனால் தயவு செஞ்சு அந்த கருவறையில் இருக்கிற இப்படிப்பட்ட தூங்கா விளக்கு, தூண்டா விளக்கு, இந்த விளக்கில் வந்து நீங்கள் எண்ணெய் சேர்க்கறது வந்து நல்ல மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை கொண்டு போய் கொடுங்க. அது வந்து அவங்களுக்கு இரவு முழுவதும் அந்த தீபம் எரியும் போது சுவாமிக்கு வந்து ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் ஏகாந்தம் சிந்தனை செய்யறதுக்கும் இந்த நாடே, இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நீங்கள் அந்த எண்ணெயை கொடுக்கணுங்கிறது தான் ஒரு விதி. அந்த மாதிரி எண்ணெயை பெரிய பெரிய ராஜாக்கள் அவங்களுடைய அரசாட்சி நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழணும், அவங்களுக்கு வந்து நோய் நொடி இல்லாமல், கடன் இல்லாமல், வியாதிகள் தொற்று நோய்கள் வராமல் இருக்கணும், செழுமையாக செழிப்பாக இருக்கணும், பயிர்கள் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அதுக்கான மானியங்கள் கொடுத்து அந்த தீபங்களை ஏற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட தீபங்கள் வந்து ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாமும் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும். பாவை விளக்குன்னு சொல்லக்கூடிய ரகசியமும் இன்னும் நிறைய இருக்குது. இனி வரும் காலங்களில் பேசுவோம்.